ஸோ இப்போ லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, உங்க கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் அந்த ப்ராப்ளம் வச்சுட்டு நீங்க ரீசனிங் அவுட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க டெய்லி வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூட்ல போகணும். ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை இது வந்து ஆடி வெள்ளிக்கிழமை வேற. ஸோ அப்போ அவங்க 2 கிலோமீட்டர் தான் அவர் வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு. ஆனா நடுவுல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. ஸோ ஆடி வெள்ளிங்கிறதுனால செம்ம கூட்டம். ஸோ டிலே ஆகுது. 2 கிலோமீட்டர் யூசுவலா 5ல இருந்து 6 நிமிஷத்துல போறவர் அன்னைக்கு 25 நிமிஷம் கழிச்சு தான் போனாரு டிராபிக் ஆகி. ஸோ இப்ப அடுத்த வாரம் என்ன பண்றாரு, அவர் ஃப்ரெண்டு கிட்ட லிஃப்ட் கேட்டு போறாரு. அவரு ஒரு 5 கிலோமீட்டர் சுத்தி வேற வழியா கூட்டு போறாரு. 12, 13 நிமிஷத்துல போயிடுறாரு. ஸோ இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை வருது, அதுவும் ஆடி வெள்ளி. ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். இப்ப அவர் ரூட் ஏ சூஸ் பண்ணுவாரா, ரூட் பி சூஸ் பண்ணுவாரா? ஆப்வியஸா ரூட் பி தான் சூஸ் பண்ணுவாரு, லாங்கரா இருந்தாலும். ஏன் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி ஆடி வெள்ளி கோயில்ல கூட்டம் இருக்கும். திரும்பி போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளா அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்றோமோ அதான் லாஜிக்கல் திங்கிங். ஆனா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இதை வேற மாதிரி மாத்தும். எப்படி மாத்தும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து பிரேக் டவுன் பண்ணும். அப்புறம் அந்த சின்ன சின்ன பார்ட் எல்லாம் சால்வ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிபடி கேன் யூஸ் இட். ஈவன் சிம்பிள் பர்சன், குழந்தை, இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க முடியாதவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தை கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் மூலமா சால்வ் பண்ணும் அப்படின்னா, இங்க உங்களுக்கு ரியல் டைம் டிராபிக் டேட்டா வேணும். ஏன்னா நான் டிசைட் பண்ண போறேன் எல்லாருக்கும் பதிலையும். ஸோ அப்ப ஐ நீட் டு கலெக்ட் த ரியல் டைம் டிராபிக் அப்டேட்ஸ். ஸோ இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் ஒரு ஆப் போட்டுட்டு வண்டியில ஓட்டும்போது எப்படி இருக்கு அப்படின்னு அந்த ஆப் மூலமா ட்ராக் பண்ணுவாங்க. அது ஸ்லோவா மூவ் ஆனா அங்க டிராபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைமா எல்லாத்தையும் அந்த டிராபிக் அப்டேட் வாங்குறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஜிபிஎஸ் போட்டு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி டேட்டா எல்லாம் வந்துச்சு. ஸோ அப்ப இந்த டிராபிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, எப்படி நீங்க வேலைக்கு போறீங்க? பைக்ல போறீங்களா, சைக்கிள்ல போறீங்களா, கார்ல போறீங்களா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறீங்களா, இல்ல நடந்து போறீங்களா? ஸோ ஹவ் ஆர் யூ கம்யூட்டிங்? ஸோ இது எல்லாத்துக்கும் தனித்தனியா அது டேட்டா எடுக்கும். ஸோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இப்படின்னா போனா எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு எல்லா டேட்டாவும் எடுத்துக்கும். ஸோ இப்ப அதுக்கிட்ட ரியல் டைம் டிராபிக் டேட்டா இருக்கு, இந்த மாதிரி டேட்டாவும் இருக்கு, இந்த ரோட்ல எவ்வளவு ஸ்பீடுல போலாங்கிற டேட்டால இருந்து எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிச்சு. இப்ப அது வந்து ஷார்டஸ்ட் பாத் அல்காரிதம் வச்சு டிஃபரெண்ட் ரூட்ஸ் காட்டும். இந்த ரூட் 5 நிமிஷத்துல போலாம், இது 10 நிமிஷத்துல போலாம், 13 நிமிஷத்துல போலாம் அப்படின்னு. இதுதான் நம்மளோட மேப்ஸ் ஆப். ஸோ லாஜிக்கல் திங்கிங் பண்ணீங்கன்னா அந்த ஒருத்தர் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு சால்வ் பண்ணுவார். ஆனா கம்ப்யூட்டேஷனல் திங்க் பண்ணி அவுட்புட்டா ஒன்னு எடுத்துட்டு வரோம் பாத்தீங்களா, அதை யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஜென்ரலா. ஓகே. ஸோ அப்ப ஜென்ரலா யூஸ் பண்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மேப் ஆப் போட்டு நான் எங்க போகணுங்கிறத மட்டும் தான் போடுவீங்க. எப்படி போறீங்கன்னு போடுவீங்க, காரா பஸ்ஸான்னு. அது ஆட்டோமேட்டிக்கா பெஸ்ட் ரூட் எடுத்து கொடுத்துரும். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். கம்ப்யூட்டர் பத்தி தெரியாதவங்க கூட அந்த ஆப்ல இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். ஏன்னா 2 ஸ்டெப். ஓபன் பண்ணுங்க, எங்க போகணும்னு சொல்லுங்க, எப்படி போறீங்கன்னு சொல்லுங்க, சர்ச் அப்படின்னா அது ரூட் கொடுத்துரும் டெஸ்டினேஷன். அதை ஃபாலோ பண்ணி போறீங்க. அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் முதற்கொண்டு சொல்லும். நடுவுல டிராபிக் இருந்தாலும் ரியல் டைம்ல அது மாத்தி வேற ரூட்னா போடும். ஸோ தட் இஸ் ஹவு பவர்ஃபுல் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஆனா இந்த லாஜிக்கல் திங்கிங்கை கம்ப்யூட்டேஷனல் திங்கோட சப் ப்ராசஸா சொல்லுவோம். ஏன்னா இதுல வர அந்த அல்காரிதம் எப்படின்னா சால்வ் பண்ணுங்கிறத லாஜிக்கல் திங்கிங் வச்சு தான் சால்வ் பண்ணும். ஸோ தட்ஸ் வை கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் இஸ் வெரி பவர்ஃபுல் தென் த லாஜிக்கல் திங்கிங். அஃப்கோர்ஸ் லாஜிக்கல் திங்கிங்கும் ரெக்வயர்ட், விச் இஸ் அ சப் டாஸ்க் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் பாக்குறாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த புக் இதெல்லாம் வச்சு ட்ரெயின் பண்றப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், அங்க சாப்பிடுறோம். அப்போ அவ என்ன பண்றா அப்படின்னா, ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் இருக்கு, அதுல ஜூஸ் இருக்கு, குடிச்சு முடிச்சுட்டு வெறும் ஐஸ் கட்டி மட்டும் இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கா, விளையாட்டா அந்த ஸ்ட்ரால ப்ளோ பண்றா. வேகமா ப்ளோ பண்ற காத்து திருப்பி வந்து அவன் மேல படும்போது ஜில்லுன்னு இருக்கு. ஓகே. ஸோ அப்புறம் வந்து கேட்குறா, டாடி நான் வந்து ஒரு புது மிஷின் கண்டுபிடிக்க போறேன், அது ஜில்லுன்னு காத்து கொடுக்க போகுது, என்னடா பண்ண போற அப்படின்னா, ஒரு பெரிய பாக்ஸ் டாடி, அதுல வந்து கியூப் போட்டுடுவேன். அப்புறம் ஒரு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரா இங்கேருந்து அங்க போட்டுட்டு இந்த ஸ்ட்ரா எண்டில் ஃபேன் போடுவேன். அந்த ஃபேன்ல இருந்த காத்து அங்க எல்லாம் போனோம்னா இங்க வரும், உனக்கு ஜில்லுன்னு காத்து வரும் அப்படின்னு. ஸோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏர் கூலர், ஏர் கண்டிஷனர் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதை கிராக் பண்ணியிருக்கா. ஏன்னா அவ ப்ராசஸ் அப்படி போகுது. இந்த காத்து வருதுன்னா இதை எப்படி மாத்தணும் அப்படின்னு திங்க் பண்ணி ஒரு 7 வயசு குழந்தை பண்ண முடியுதுன்னா, ஆல் வி நீட் டு டூ இஸ் ஃபீட் த ரைட் ப்ராசஸ் திங்கிங் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். ஸோ இப்ப
குழந்தை ஒண்ணு கேக்குது அப்படின்னா, நம்ம ப்ராசஸ் திங்க் பண்ணிட்டு என்ன அவுட்புட் இருக்கோ, அந்த அவுட்புட்ட மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம எப்படின்னா திங்க் பண்ணணும், அந்த செயின் ஆஃப் தாட்ஸையும் அவளுக்கு கிட்ஸுக்கு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த செயின் ஆஃப் தாட்ஸ காப்பி பண்ணுவாங்க. அவங்க மைண்டுக்குள்ள போயிடும். ஆனா, அது எப்ப அவங்க யூஸ் பண்ணுவாங்க நமக்கே தெரியாது. அவங்க சடனா யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹவ் பவர்ஃபுல் கிட்ஸ் ஆர்.